தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்க அரசாங்கம் கொண்டு வந்துள்ள யோசனைக்கு ஒத்துழைப்பு வழங்கி எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக நேற்றைய தினம் வாக்களித்தனர். பாராளுமன்ற உறுப்பினர்களான பழனி திகாம்பரம், ஜீவன் தொண்டமான், ராதாகிருஷ்ணன் மற்றும் மனோ கணேசன் ஆகியோர் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அடிப்படையில் நானும் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராதாகிருஷ்ணன், திகாம்பரம் ஆகிய 3 பேரும் எமது வாக்குகளை அரசாங்கத்திற்கு வழங்கினோம். அதற்கான காரணம் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1750 ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்குவதாக ஜனாதிபதி இந்த சபையில் உறுதியளித்திருக்கிறார். நேற்றைய தினம் நாம் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்ததன் நோக்கம் 400 ரூபாவினால் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளமையினால் சம்பளம் இன்னும் வழங்கப்படவில்லை. ஆனாலும் அதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வரலாற்றில் முதன்முறையாக வரவு செலவு திட்டத்தில் இவ்வாறு சம்பள அதிகரிப்புக்கான நிதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த அரசாங்கத்துக்கு வரவு செலவு திட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். மலையக தோட்ட தொழிலாளிக்கு முதலாக அரசாங்கத்திலே வரவு செலவு திட்டத்திலே ஜனாதிபதி 5000 மில்லியன் ஒதுக்கியிருக்கார். அது உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம். இந்த வரவு செலவு திட்டத்தில் மலைய மக்களுக்கு 400 ரூபா சம்பளம் அதிகரிப்பதாக சொல்லியிருக்காங்க. இது கட்டாயமாக ஜனவரி மாதத்துக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த நம்பிக்கையோட அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். நம்ம மலைய தமிழருக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கு எந்த நல்ல திட்டங்கள் வந்தாலும் இந்த அரசாங்கத்தை ஆதரவு கொடுப்போம். அதே நேரத்தில் அந்த அரசாங்கம் நாட்டுக்கு கெடுதல் செஞ்சால் அதற்கு நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம், எதிர்ப்பு கொடுப்போம். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை மேற்கொள்ள வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் குறித்து என்னால் நாட்டுக்கு எனும் அமைப்பு கருத்துக்களை முன்வைத்தது. இந்த நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது எதிர்ப்பை வாபஸ் பெற்றுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஆர். பிரேமதாசவுக்கு இருந்த பெயர் ஏழைகளின் நண்பன் என்பதாகும். அவ்வாறான நிலையில் ஏழைகளுக்கு நிவாரணம் வழங்கும் போது சஜித் பிரேமதாச முன்வைத்த கருத்துக்கள் மிகவும் மோசமானது என்பதை தான் நாம் குறிப்பிட்டுள்ளோம். தாமதமாகியனும் உங்களுக்கு ஞானம் பிறந்தமைக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். கடந்த 76 வருடங்களாக இந்நாட்டு மக்களின் வரிப்பணம் கடந்த அரசாங்கங்களினால் வீணடிக்கப்பட்டுள்ளது. 80வது வரவு செலவு திட்டத்தில் தான் 200 வருடங்களாக போராடும் தோட்ட தொழிலாளர்களுக்கான நிவாரணங்களை கோரிய நிலையில் இது வளரப்படுகிறது. இந்நிலையில் வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பளம் அதிகரிப்புக்கு எதிர்க்கட்சிகள் எதிராகியுள்ளமை தோட்ட மக்களிடையே பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பதுளை மாவட்டத்தில் தோட்ட மக்கள் இவ்வாறு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். எதிர்க்கட்சியினரின் உருவ பொம்மைகளை எரித்து அதற்கு தீமூட்டி அவர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மேலும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு அவர்கள் நன்றி தெரிவிக்கின்றனர். நாங்கள் பட்ட கஷ்டம் 200 வருஷ காலத்துக்கு பட்ட கஷ்டம் எவனுமே எங்களுக்கு முன்னும் நிற்கல. எல்லாம் எங்களை வச்சு பொழைச்சிக்கிட்ட. இப்போ எவனுங்க எங்களை வாழாட்டம், கையாட்டம், தலையாட்டம் மட்டும் வராத. இதோட ஒதுங்கி போறதுதான் நல்லது. ஸ்ரீலங்காங்கிற முறையில் நல்ல முறையில் பார்லிமெண்ட் விட்டு கூட ஒதுங்குறது நல்லது. வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற இதுதான் நடக்கும். இது நடக்க கட்டாயம். இதை இப்பயே தெரிஞ்சுக்கிங்க. மலையத்தில் நடந்தாலும் பண்டால் டிஸ்ட்ரிக்ட் வந்தாலும் இதுதான் நடக்கும் உங்களுக்கு. இதை விட்டு நீங்கள் ஒதுங்கி போகிற நல்லா இதை கெடுக்க வராது யாரும். இந்நிலையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் ஆசி வேண்டி தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆசீர்வாத பூஜை வழிபாடுகளை நடத்தியிருந்தனர். சம்பள அதிகரிப்புக்கு எதிராக செயற்படுவதற்கு எதிர்க்கட்சிக்கு எவ்வித உரிமையும் இல்லை என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எதிர்கட்சி எங்களுக்கு ஏன் அந்த 200 ரூபா கொடுக்க வேணாங்குது. கட்டாயம் எல்லாம் ஒன்று கூடி எங்களுக்கு அந்த 200 ரூபா போட்டு கொடுத்தா ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். ஏன் எதிர்கட்சி எங்களுக்கு கொடுக்க வேணான்னு சொல்லுது. எங்களுக்கு இந்த ஒரு போராட்டம் இல்லாமல் இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுத்ததில்லை. எதிர்கட்சிக்கு மிச்ச மனத்தாழ்வமாக இருக்குது. என்னென்னு கேட்டால் ஏன் இந்த 200 ரூபா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணும், என்ன காரணத்தினால கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, கம்பெனிக்காரங்க தானே கொடுக்கணுங்கிற ஒரு எதிர்ப்பை தெரிஞ்சிருக்காங்க. அவங்க நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு 1750 ரூபா சம்பளம் தருவேன்னு சொல்லி உறுதி கூறி பேசி முடித்ததுக்கு நாட்டின் ஜனாதிபதி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கட 200 ரூபா அந்த அரசாங்கத்தால் கொடுத்ததே ஏன் நீங்கள் தட்டி படிக்கிறீங்க? அப்படி செய்யாதீங்க. ஏன்னா திரும்ப நீங்கள் எங்கள்கிட்ட வரணும். அந்த டைமில் நாங்கள் நீங்கள் எங்களை கெஞ்சணும். சரியா? அந்த டைமில் நாங்கள் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. சரியா? இனி அந்த மாதிரி ஒரு வேலை வச்சுக்காதீங்க. சரியா? நீங்கள் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஒரு 50 ரூபா கூட்டுங்களை மேற்கொண்டு பேசுங்களே. 50 ரூபா உட்காந்து இவங்களுக்கு சேர்த்து தாங்கன்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஏன் கொடுக்குற காசை நீங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்கிறீங்க?